தட்டு என்றால் தெரியும், ஒரு பேன் அந்த மாதிரி. தட்டு என்றால் தட்டுப்பாடு. தமிழ் சொல்ல பாருங்களேன். மன்னர் ஒருவர் புலவருக்கு 100 பொற்காசு பரிசு கொடுத்தார். இப்ப ஏதாவது பரிசா கொடுக்கிற போது தங்க தட்டுல வச்சு கொடுப்பாங்க. தங்க தட்டு மேல வச்சுதான் கொடுத்தாரு. அந்த புலவர் இதை வைத்துக் கொண்டு விளையாட்டு விளையாடினார். தட்டு மீது பொற்காசுகளை வைத்து கொடுக்கிறாரு. இந்த தட்டு யாருக்கு அப்ப? பொற்காசு மட்டும் தான் நமக்கா? தட்டு நமக்கு தானா? தட்டு ஆட்டை போட என்ன வழின்னு பார்த்தான். தட்டு ஆட்டை போட என்ன வழின்னு பார்த்தா மன்னரை பார்த்து கேட்டான், மன்னா தங்கத்தட்டு யாருக்கு? மன்னா தங்கத்தட்டு யாருக்கு? இப்ப மன்னருக்கு பொருள் புரியும். தட்டு என்பது 2 பொருள் இருக்கு. ஒண்ணு இந்த தட்டு, இன்னொன்னு தட்டுப்பாடு. மன்னருக்கே தங்க தட்டுப்பாடு. அப்போ தங்கத்தட்டு எனக்கு தான் என்று சொன்னா மன்னருக்கு தட்டுப்பாடு, தங்கத்துக்கே தட்டுப்பாடு இருக்கிறது. மன்னர் ஏழையாக இருக்கிறார் என்று பொருள்பட்டு விடுமே என்பதற்காக. ஆனா தங்கத்தட்டு உமக்கேன்னு சொன்னா அவனுக்கு போயிருமே. தனக்குத்தான் தங்கத்தட்டு என்று சொல்வதை விட மன்னருக்கே கொடுத்து விடலாம் என்று தங்கத்தட்டு உமக்கே அப்படின்னாரு. புலவருக்கு தான் தங்க தட்டுப்பாடும் இருக்கும் என்பதை ஒத்துக்கொண்டு தங்கத்தட்டை கொண்டு விட்டார் அவர். இப்ப தங்க தட்டு என்ற பொருள் இரு சொல் குறிக்கும் போது இப்படி சுவையான நிகழ்வுகள் நடந்ததாக சொல்கிறார்கள்.